இப்போ முத நாள் போலீஸ் விசாரணையில் லவ் பண்ணலை அப்படின்றாங்க, அடுத்த நாள் லவ் பண்ணாங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் சிபிசிஐடி கேஸ் மாறுது. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். நான் லவ் பண்ணதான் உண்மைதான், அது எனக்கு கவினுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாதா? ஏன்னா அவர் தான் இறந்துட்டார், பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், நான் 28ஆம் தேதி தான் நான் கவினை வரவழைச்சேன். நான் 27ஆம் தேதியே வந்துட்டார் அவர். வந்ததே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராமாட்டிக்கான வேர்டு, வந்தது தெரியாதா? 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். முதல்ல காதலுக்காக நடந்த கொலையாக இருந்துச்சு, அப்புறம் ஆணவ கொலையாக மாறிடுச்சு, அப்புறம் அதுக்கு அடுத்தது அது சாதிய கொலையாக மாறிடுச்சு, அதுக்கடுத்து அரசியலாக மாறிடுச்சு. 4வது ஸ்டேஜ் போயிட்டேன். கவினோட தந்தையெல்லாம் இந்த பொண்ணை ஒரு குறை கூட சொல்லலை. நான் அந்த நான் ஒன்று கவனித்து தான் பேசுகிறேன், இந்த அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்னா. அதே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், வேறு யாரும் பின்னாடி இருக்காங்க? அதெல்லாம் கிடையாது, இவங்க 3 பேர் தான். என் தம்பி தான் வர வச்சான், அவனை வர வச்சு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்கன்றப்போ அவங்க தம்பிக்கு ஜாதி எண்ணமே கிடையாது, அக்கா மேலே பாசம் இருக்கிறதுனால தான் கொலை பண்ணிட்டானா அப்பா அவன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 மாதமோ 6 மாதம் முன்னாடியவே மச்சான் மச்சான் தான் சொல்லுவார். அதை எல்லாருமே சொல்கிறாங்க, யாருக்கா எல்லாருமே அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் கூப்பிடுவாங்க. இறந்து போனவன் நம்ம காதலன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க, அந்த கண்ணு கலங்கவே இல்லை. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுதான் சொல்கிறேன் சார். அந்த 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 அவன் அந்த பாப்பாவை பேச வச்ச டைரக்டருக்கு இன்னும் நாலேஜ் பத்தல, இன்னும் கொஞ்சம் அதை வேறு மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருவோம். கொலை பண்ணுறதுக்கு ஒன்றும் தைரியம்லாம் வேண்டியது, வாழ்க்கையே போய்டுறதெல்லாம் இல்லை தைரியம்லாம் வேண்டியதில்லை. நிறையா முட்டாள்தனமும் கொஞ்சோண்டு அறிவு இருந்தால் போதும் கொலை பண்ணுவாங்க. பிறந்திருக்கிறது வாழை பிறந்திருக்கிறோம், சாவறதுக்கா? ஜெயிலில் போய் இருந்து பாருங்க ஒரு 10 நாள், தெரியும் ஜெயிலெலாம் எப்படி இருக்குன்னு. ட்ரௌசர் கைன்றோம், வாழ்க்கை போயிடும். ஏன்னா அவர் வச்சிருக்க வெப்பன்ஸ் எல்லாம் ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், எல்லாமே இது எல்லாமே கொலைக்கருவி. ஜெய்பீம்னு ஒரு படம் பார்த்துங்களா? அதில் இருளர் இனத்தை காமிக்கிறாங்களே, இருளர் ஷெட்யூல் காஸ்ட் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுறது இல்லை. நான் என் பிறப்பே அசிங்கமாக சொல்கிறேன், நான் இன்னொருத்தன் அசிங்கம்னு சொல்கிறேன். அப்போ இப்போ சாதியை பற்றியான புரிதல் இங்கே யார்கிட்டையும் இல்லை தானே? எங்கே சண்டை போடணுமோ நீ அங்கே போடல. ஒரு ஐரோட்டு பொண்ணை மாட்டு சாதிகாரன் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஐரோட்டில் கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. சார் வணக்கம். வணக்கங்க. கவினுடைய படுகொலை, இன்றைக்கு கவினை அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய தகவல்கள். நேற்றைக்கு அவங்களுடைய காதலி, உயிருக்குறாய் காதலித்த காதலி சுபாஷினியுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு வழக்கறிஞரை எப்படி பார்க்குறீங்க வீடியோ? முதல்ல கவினுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல், நல்லடக்கம் செஞ்சுட்டாங்க, ஆன்மா சாந்தி அடையணும், அதை முதல்ல சொல்லிடுறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்னுடைய வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸ்டெப்பாக அது எப்படியெல்லாம் ரேஸ் ஆகும்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருப்பேன். இது எப்படி மாறும், அடுத்தது எப்படி மாறும். நான் இறந்ததுக்கு அந்த பிச்சுக்குள்ளே போயிருக்க மாட்டேன். அடுத்தது இவங்க பேசித்தான் ஆகணும். நான் சொன்னேன் 2 more extent இருக்குது, 1 more extent. கவினும் அந்த பொண்ணும் காதலிச்சதை ப்ரூவ் பண்ணால் கேஸ் ஒரு மாதிரி போகும். ப்ரூவ் பண்ணுறது ப்ராசிக்யூஷன் சைடில், அரசு தரப்பில். கவினும் அந்த பொண்ணும் காதலிக்கலைங்கிறத ப்ரூவ் பண்ணால் கேஸ் ஒரு மாதிரி போகும். 2லேயும் தண்டனையும் வாங்கலாம், 2லேயும் அக்யூட்டல் ஆகும். அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டன்ஸ் இதில் நிறையா இருக்குது. அப்போ அவங்க இந்த லவ் இப்போ முத நாள் போலீஸ் விசாரணையில் லவ் பண்ணலை அப்படின்றாங்க, அடுத்த நாள் லவ் பண்ணாங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் சிபிசிஐடி கேஸ் மாறுது. சிபிசிஐடிக்கு மாறுற மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விசாரிப்பாங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க, அவங்க எடுத்து அவங்க விசாரணை ஆரம்பிப்பாங்க. அப்போ மறுபடியும் விசாரணையில் மறு விசாரணை இன்னும் தீவிரமாகிடும். தீவிரமாகிறதுக்கு ஒரே ஸ்டாப், நான் லவ் பண்ணதான் உண்மைதான், அது எனக்கு கவினுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாதா? ஏன்னா அவர் தான் இறந்துட்டாரு, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், விட்டு கோமாவில் இருந்தால் கூட எப்பயாவது நினைவு உண்மை கூட அவர் என்ன நடந்ததுன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆளே இல்லை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்ச உடம்பு எப்படி போய் சொல்ல போகுது சாட்சி? சொல்லாது. அழகாக சொல்லிட்டாங்க, எனக்கு கவினுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒரே வார்த்தை முடிச்சாச்சு இல்லை, என்டையருக்கா ஃபுல் ஸ்டாப். எனக்கு தான் தெரியும், கவினுக்கு தெரியும். நான் 28ஆம் தேதி தான் நான் கவினை வரவழைச்சேன். நான் 27ஆம் தேதியே வந்துட்டார் அவர். வந்ததே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராமாட்டிக்கான வேர்டு, வந்தது தெரியாதா? இப்போ சுபாஷினுடைய வீடியோ பார்க்கும்பொழுது அது ஒரு நாடகம்னு தெரியுதா? அவங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா, சுபாஷினி கவினும் பண்ண சாட் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. இது என்னமோ சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குற்றம் மறைஞ்சிடும். ஆமாம், இது தொன்று நடக்கிறது தான். ஒருத்தவங்க வீட்டுக்கு உள்ள போந்து ரேப் பண்ணலாங்கிற மைண்டில் கூட வாசல் நின்றுருப்பான். ஆனால் அது நடக்கலை, வேற யாரோ சூழ்ந்துட்டாங்க உள்ள, கிணத்தடியில் கிடந்த வாலியை தூக்கம் வந்தோம்மா. ஒரு ஒஃபென்ஸை ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஒஃபென்ஸ் மறைஞ்சிரும். அது ஒரு புரிதலுக்காக சொன்னேன். புரியுது. ஒன்று ஒத்தாச்சுன்னா இன்னொரு மறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக டைலூட் ஆகும். டோட்டலாக ஓரளவு செட்டில் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த விஷயத்தை. இப்போ அவங்க அம்மாவை கைது பண்ண பிறகு தான் பாடி வாங்குவோங்கிறது அவங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோ
லீடர்ஸ் போய் சொல்கிறாங்கல்ல, நிச்சயமாக நாங்கள் இதில் பின்வாங்கலைங்க, கைது பண்ணுறோம், ஆனால் விசாரணை வந்து சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம், அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கைது கண்டிப்பாக பண்ணுவோம்ல. அதுக்கு மேலேயும் 5 நாளைக்கு மேலே ஒரு வாழ வேண்டிய பிள்ளை பாடியை வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காது. ஆமாம், நான் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னது ஒரு 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 யூடியூப் சேனலில் பேசுனது ஒரு பேப்பரில் வந்திருக்கு இன்னைக்கு. அதை 4 ஸ்டேஜாக பிரித்து சொன்னேன். முதல்ல காதலுக்காக நடந்த கொலையாக இருந்துச்சு, அப்புறம் ஆணவ கொலையாக மாறிடுச்சு, அப்புறம் அதுக்கு அடுத்தது அது சாதிய கொலையாக மாறிடுச்சு, அதுக்கடுத்து அரசியலாக மாறிட்டு 4வது ஸ்டேஜ் போயிட்டு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது டைலூட் மேலும் தான் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் இருக்க எமோஷனல் ஃபோர்ஸ் வந்து போக போக வேற மாதிரி ஆகிடும், குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த வீடியோவில் நிறைய முன்னுக்கு பின்னான விஷயங்கள் பேசுறது நீங்கள் கவனிச்சிங்களா? பேச்சே முன்னுக்கு பின்னா தானே இருக்கு. ஒரு ஒரு இப்போ நீ இருக்கிறப்பா, நான் இருக்கிறேன், ஓகே சரி நீயே விடு, நீ யாரோ ஊற விட்டு பிள்ளை, நான் இருக்கிறேன், இந்த பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது, உன்னோட பதட்டம் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ஆமா, மறுபடியும் உறவு கிடையாது, எதுவும் கிடையாது, இருந்தாலும் எதிரில் எப்படி எப்பதான் பேசணும், என்ன அது ஆச்சு, என்னாச்சு அவருக்கு, நல்லா இப்பதான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லுவே இல்லை. இந்த உதாரணம் சொல்றேன், அது கூட அந்த பதட்டம் கூட இல்லை. ஒரு கண்ணுல இருந்து ஒரு தண்ணி பேசி முடிக்கக்குள்ள கூட ஒரு கர்ச்சிப்பை மூடி வச்சு தேம்பி அழுகுற மாதிரி ட்ராமா பண்ணியிருந்தா கூட அது ஒரு நல்லா தான் இருக்கும். கர்ச்சிப்பை போட்டு மூடிட்டு அழுகுற மாதிரி கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஏன்னா கவினோட தந்தையெல்லாம் இந்த பொண்ணை ஒரு குறை கூட சொல்லலை. ஆமாம், ஏன்னா அதை நான் ஒன்னொன்னே கவனிச்சு தான் பேசினேன், அந்த அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்னா. அதே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், வேற யாரும் பின்னாடி இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது, இவங்க 3 பேர் தான். அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, சும்மா போட்டு இதுக்கு பின்னாடி ஒரு சாதி அமைப்பு இருந்துச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வீணா சொல்லலை. ஆனால் அவரும் பொதுத்தளத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கவர் தானே. அவங்க தாத்தாவே அவங்க அப்பாவே பிரசிடெண்டாக இருந்திருக்காரு, இவர் விவசாயத்தில் இருக்காரு, ஏக்கர் கணக்கில் லேண்ட்லார்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல, தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. அப்படி இல்லவும் இல்லை யாரும். இதை நான் அது ஃபர்ஸ்ட் நாளே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், உங்கள் டியூவில் தான் சொன்னேன், இது வந்து சாதிய கொலையாக ஏதாவது திரிச்சிடாதீங்க யாராவது, மேலும் இது பல உயிர் சேதங்களை ஏற்படுத்திடும். அதனால இது வந்து அவங்க பொண்ணு லவ் பண்ணது, அந்த லவ்வோட ட்ரிகரிங் பாயிண்ட்ல சாதிக்க வேண்டி கொலை பண்ணிட்டாங்க. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லையா, என் தம்பி தான் வர வச்சான், அவனை வர வச்சு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்கன்றப்போ அவங்க தம்பிக்கு ஜாதி எண்ணமே கிடையாது, அக்கா மேலே பாசம் இருக்கிறதுனால தான் கொலை பண்ணிட்டானா அப்பா அவன். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 3 மாசமா 6 மாசம் முன்னாடியவே மச்சான் மச்சான் தான் சொல்லுவாரு, அதை எல்லாருமே சொல்றாங்க. யாருக்கா எல்லாருமே அதை கன்ஃபர்ஸ் பண்றாங்க, அப்படிதான் கூப்பிடுவாங்க. மச்சான் நீங்க வந்து பொண்ணு கேளுங்க, அப்பதான் எனக்கு ரூட்டு கிளியர் ஆகும், நீங்க பொண்ணு கேட்காது இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவங்க தான் செட் பண்ணி. ஆமா ஆமா பார்த்தேன், சுபாஷினி தான் சொல்றாங்க, கவினுடைய மாமா சொல்றாரு. சுபாஷினி தான் சொல்றாங்க, எல்லாருமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபர்ஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுங்கிறது தான் அந்த வழக்கை. ஒன்னே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், மச்சான் மச்சான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், சரியான சந்தர்ப்பம் கணக்குள்ள அறுத்துருண்டான்னு, இல்ல இடையில ஹீட் ஆயிருக்கணும் விஷயம். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது நடக்காம இது இல்லவே இல்லை. ஏன்னா 12th வர்ற லவ்னா ஒரு போலீஸ்காரங்க ஃபேமிலியில் கழுத்தை திருப்பிக்கிற மாட்டாங்க, வீட்டில் அடிச்சு. இல்லை ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்சுதானே அந்த இருக்கக்கூடிய காசியா ஒரு பேர், அவர் தலைமையில பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா, காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டர் தலைமையா. நான் சொல்றாங்க, அது நமக்கு ஆத்தன்டிக்கான நியூஸ் இல்லை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு அவங்க வியூவை சொல்றாங்க, பட் நம்ம பொதுவான வியூவாவே சொல்லுவோம். இல்லை இப்போ மே மாசமே விஷயம் தெரிஞ்சுக்குது, வீட்டில் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சுபாஷினி, அது ஓகே தான், நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி தெரிஞ்சுமே வந்து வீட்டில் இவ்வளோ நாள் தெரியாமே இருந்திருக்குன்றதெல்லாம் சும்மா கதை தானே, அதெல்லாம் கட்டுக்கிறது தானே. அதாவது இப்போ முன்ன மாதிரி காதல் தூது விடுறதோ காதல் போய் நேராக பேசுறதோ இல்லை தம்பி, எல்லாம் வீடியோ காலம் அது இதுன்னு ஏகப்பட்டது அட்வான்டேஜ் ஆகி போச்சு. வெறும் ஸ்டேட்டஸ் வச்சே பேசிக்கிறாங்க, அதெல்லாம் கவனிச்சிங்களா, மெசேஜை போடாமல் ஸ்டேட்டஸ் வச்சு பேசுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்காது, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட்டு கவினை வந்து காவல்துறையை வச்சோ இல்லை வேற யாரை வச்சு ட்ராப் பண்ணிட்டா இது ஸ்டாப் ஆகிடுங்கிற நம்பிக்கை அவங்க வீட்டுக்கு இல்லை, இல்லைன்னா அதை பண்ணியிருப்பாங்க. போலீஸை வச்சு ஏன் தம்பி திருநெல்வேலி தான் கேஸ் போடணுமா, மெட்ராஸில் கேஸ் போட முடியாதா சொல்லுங்க, போடலாம், எங்கே வேணா போடலாம், டெல்லியில் கூட போடலாம் அவங்க மேலே, அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. பட் அதை செஞ்சுருந்தா இந்த பொண்ணு ரேஸ் ஆகிற கண்டிஷனில் கூட அப்போ இருந்திருக்கலாம், ஏதாவது பண்ணினா அவங்க கூட போயிடுவேன்ற லெவலுக்கு கூட வந்திருக்கலாம். இப்போ எல்லாருமே சுபாஷினி வந்து ஒரு அக்யூஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகேயா, நம்ம சுபாஷினி வந்து அக்யூஸ்டு சொல்லலை, அவங்க ஒரு விட்னஸ் இல்லையா? இல்லை அவங்கள விட்னஸுங்கிறதோட அவங்கள ஒரு விக்டிமாவும் பாருங்களேன். சரி விக்டிம் தான் எல்லாம், இப்போ யாராவது சொல்லி இப்படி பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தானே, அதை பார்க்கும்போது அப்படி தானே இருக்கு நமக்கு. அப்படி தானே இருக்கு. நான் சொல்கிறேன் எல்லாமே என்ன தம்பி, எப்பொருள் யார் வாயை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வள்ளுவன். சும்மா எவன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது.
ஒரு விஷயத்த அதான் ஒருத்துக்கணும் யார் மாட்டேன்னு வச்சிருக்காங்களா ஜட்ஜுக்கு பின்னாடி. யாரு சொன்ன சாட்சி? நான் அதை தீர விசாரிச்சு தான் ஒரு டிக்ளரேஷன் பண்ணணும். இப்போ நீங்க சுபாஷினி வந்து நெருக்கமா இருக்கிற புகைப்படம் எல்லாருமே பார்த்தோம். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு டீப்பா லவ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியுது. ஆனா அந்த இறந்து போனவன் நம்ம காதலன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அந்த கண்ணு கலங்கவே இல்லை. எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான் சொல்றேன் சார். அந்த 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 அவன் அந்த பாப்பாவை பேச வச்ச டைரக்டருக்கு இன்னும் நாலேஜ் பத்தல. இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்கணும். சரி, இதுல வந்து இன்க்ளூடா ஒன்று சொல்றாங்களே, என் தம்பி ஆல்ரெடி பேசிட்டு இருந்தான் அப்படின்றப்ப ஏதோ ஒரு வகையில இது ஜாதிக்கான கொலை கிடையாது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை என் தம்பி மேல நீங்க போட்டது தப்புன்னு சொல்ல வராங்களோ, அந்த ஒரு சட்டத்தை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ இது? அந்த அளவுக்குலாம் இவங்க ஒன்றும் அறிவு சீன் கிடையாது. இதெல்லாம் இது ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறீங்க. அந்த அளவுக்குலாம் இவங்களுக்கு என்னங்க தெரியும்? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கு. செஞ்சிருந்தா செய்வாங்களா? அதை ஆனருக்கு இல்லைங்க. ஏங்க இவ்வளோ பேர் மாட்டி வழக்கில் மாற்ற பிறகும் இந்த வேலையை செய்யறாங்கன்னா அந்த புரிதல் இல்லாமல் செய்யறது தாங்க. நான் கவினுக்காக, கவின் இறந்துட்டா அப்படி நான் அவருக்காக மட்டும் பேசல, இன்னொரு சுர்ஜித்தெல்லாம் இங்க உருவாயிடாதீங்கிறது தான் பேசுறேன். இது உங்க அக்கா லவ் பண்ணுதா, இந்தா சொத்து தானே, எழுத்து போடு, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எழுதி கொடு, கோர்ட்டுக்கெல்லாம் நீ போக முடியாது, விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு யாரை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இரு. சிங்கிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும்ல, நம்மளா இருந்தா அந்த முடிவு அப்படிதான் எடுக்கணும். அதுதான் அறிவார்ந்த சமுதாயத்துக்கு அழகு. நம்ம வீட்டுக்கா பழி கொடுக்கறது, நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தவங்களை கொலை கூட செஞ்சு அவனுக்கு இந்த தைரியம் வருது இல்ல, நம்ம எப்படி இருந்தாலும் சாகடிச்சுட்டா நமக்கு வந்து வாழ முழுக்க சிறதான், அந்த தைரியம் எப்படி வருது அவனுக்கு? கோபப்படுவதற்கு இங்க பெரிய தைரியம் எல்லாம் தேவையில்லை தம்பி. கரெக்ட். ஆனா கொலை பண்றதுக்கு தைரியம், போறதுக்கு தான் தம்பி பெரிய தைரியம் வேணும். ஆனா கொலை பண்றதுக்கு தைரியம் வேணும் இல்லையா? கொலை பண்றதுக்கு ஒன்றும் தைரியம் எல்லாம் வேண்டிய இல்லை, வாழ்க்கையே போயிடுறதெல்லாம் தைரியம் எல்லாம் வேண்டிய இல்லை. நிறைய முட்டாள்தனமும் கொஞ்சோண்டு அறிவு இருந்தா போதும், கொலை பண்ணலாம். நிறைய முட்டாள்தனம் வேணும். இங்க வாழ்ந்து பிறந்திருக்கிறது, வாழ பிறந்திருக்கிறோம், சாவறதுக்கா? ஜெயில போய் இருந்து பாருங்க ஒரு 10 நாள், தெரியும் ஜெயிலாம் எப்படி இருக்குன்னு. ட்ரௌசர் கைன்றோம், வாழ்க்கை போயிடும். அதுக்கு வந்து கொலை பண்றதுக்கு என்ன தைரியம் வேணும்? அதை பத்திக்கு ஒருத்தனை வெட்டுறதுக்கு என்ன தைரியம் வேணும் சொல்லுது? அதே அதே அது எல்லாரும் மனநிலையும் இவன் வாழ்க்கை போயிடுது இல்ல, சுர்ஜித்துடைய வாழ்க்கை நீங்க போய் எல்லாரும் மனநிலையும் கொலை பண்றது தயாரா இல்ல. உங்கள்ட்ட ஒரு கத்தியையும் ஒரு உயிரோட நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கோழியையும் தர்றேன், அதை உரிச்சிருவீங்களா? மனசு வராது. அதுக்கே ஒரு பயிற்சி வேணும். ஆமா, ஆடு அறுக்குறாங்கல்ல, குறவலையை வராது அறுக்குறாங்கல்ல, அறுக்க மனசு வந்துருமா? வராதுங்க. கார்ல இவ்வளவு தூரம் ஹைவேல போறோம், நடுவுல பூனை போவோம், நாய் போவோம், பிரேக் அடிக்கும், நம்ம உயிரோட கவலை கிடையாது, பிரேக் அடிப்போம், பின்னாடி வந்து டம்முன்னு வண்டியெல்லாம் மோதி இருக்கு எனக்கு. ஆமா, புரியுது. நம்மளோட அது புரிதலுக்காக சொன்னேன். நான் தேவதூதர்னு சொல்லல தம்பி, ஒரு மனிதன்ட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி தம்பி. குறைந்தபட்சம் ஒரு மனிதன்ட்ட என்ன குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு அன்பு, மனிதாபிமானம் தான். முதல் வாரத்துல முடிச்சிட்டீங்க. அன்பு தாங்க பேசிக் குவாலிட்டி. அன்பு, மனிதாபிமானம், அன்பு தான் முதல் விஷயம். வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் உடைய இருக்கிறார். அன்பு இருந்தா போதும், எல்லாத்தையும் உலகத்துல அடையலாம்னு சொல்றாரு வள்ளுவன். வள்ளுவனோட வேத வாக்கு தான். சுர்ஜித்துடைய போட்டோலாம் நீங்க பாத்துருப்பீங்க, நல்லா வீச்சருவா கத்திலாம் வச்சுட்டு இருந்தாரு, நல்லா அத்லட்டா இருந்திருக்கா. அப்படி வாழ்க்கையை எங்கேயே மாத்தி போயிருந்திருக்கலாம். நீங்க இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் லைன் சும்மாவே கிடக்கு. எல்லாரும் தான் எஜுகேஷன் நம்ம இதையுமே பாக்கணுமே, இந்த கத்தி அருவா பின்னாடி வச்சிருக்கு, இவ்வளோ மெடல்ஸ் எல்லாம் இருக்கு, பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம்ல தம்பி. நமக்கும் தம்பி, உங்களுக்கும் தம்பி, உன்னை கொலையே பண்ணிடலாங்கிற அளவுக்கான வேகம் வராம இருக்கா? வரும். ஆனா ஏன் பண்ண மாட்டோம்? சே, இதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கை இதுக்காக, இதுவா நம்ம வேலை, இது நம்ம வேலை இல்லை. இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து திட்டும் நம்ம நண்பர்கள் இருக்காங்கல்ல, என்னோட சகோதரர்கள் திட்டுறாங்கல்ல வந்து வாய்க்கு வந்தபடி, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றோமா? இல்ல, கடந்து போறோம். அது என்னன்னே பாக்குறது இல்ல. திட்டா அது அவரோட வியூ, ஒன்னு கமெண்ட்ல போட்டு அட்டி ஃபேஸ்புக்ல ரெகுலர் நடக்குது. இல்லைங்க சார், நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டே ஃபங்க்ஷன்ல கத்தி வச்சிருந்தாலே போலீஸ் போய் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ்காரன் விட்டு புள்ள வந்து இவ்வளோ கத்தி வீச்சரோட வச்சு ஸ்டேட்டஸ் போடுற, அவன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அப்போ அந்த பெற்றோரே அவனை அப்படிதான் வளர்த்து வச்சுக்கிறாங்க, அந்த சமுதாயமே அவனை அப்படிதான் வளர்க்குறாங்கன்னு கேட்குறேன். வளர்ப்பு, அந்த பெற்றோர்களோட வளர்ப்பு சரியில்லை தம்பி. எல்லா சாதியிலையும் வந்து சுயசாதி எதிர்ப்பாளர் இருக்கிறாங்க, மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் ஜாதி இருக்கு, ஜாதி இல்லாம யார் இருக்கா? இல்ல, எல்லா சாதிக்குள்ளுமே பாத்தீங்கன்னா சாதி எரியர்களும் இருக்காங்க, சமத்துவம் பேசுறவங்களும் இருக்காங்க, எல்லா பேசுறவங்க அதிகம் இருக்கிறாங்க, இன்னைக்கு வளர்ந்துட்டு வராங்க. ஒரு 20% 30% நீங்க சொல்ற அந்த மூர்க்கத்தனத்துல இருக்காங்க. பட் ஆனா யாரு வந்து உங்களை கைட் பண்ணணுமோ அவங்களே சரியா கைட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க பெற்றோர் என்ன சொல்லியிருக்கணும்? குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தில் உள்ள ஐஎஸ் போலீஸ் இருக்காங்கல்ல, ஆமா, இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, ஆமா, அவங்க வந்து கூட்டாக சொல்லியிருக்கணும், சார் உங்க பையன் இந்த மாதிரிலாம் போட்டு திருறாப்புல, இது தப்பாயிடும் சார், அப்புறம் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, நைட்டு வந்தோடனே பெல்ட் எடுத்துட்டு பட்டு 4 வச்சு படா என்னடா வேலை பார்த்துட்டு திடுறா அப்படின்னு கேட்டிருந்தாலே, ஏன்னா அவர் வச்சிருக்க வெப்பன்ஸ் எல்லாம் ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், எல்லாமே அது எல்லாமே கொலைக்கருவிகள்.
ஆமா. உங்க வீட்டுல இருக்க கத்திரிக்காய் வெட்டுற கத்தி இருக்குல்ல, கத்தியும். அது கொலைக்கருவி கிடையாது. அது சும்மா அது அதே பட்டன் கத்தி இருக்குல்ல, அது கொலைக்கருவி. ஆமா. இந்த டிஃபரன்ஸே பாதி பேருக்கு தெரியல. பட்டன் கத்தி வச்சிருக்கிறது கொலைக்கருவி, இந்த வீச்சருவா கொலைக்கருவி. மரம் வெட்டுறது வச்சிருப்பாங்க தெரியுமா கத்தி, அது கொலைக்கருவி கிடையாது. வீட்டு யூசேஜுக்கு மரத்துக்கு வெட்டுறதுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொலைக்கருவி கிடையாது. இதெல்லாம் கொலைக்கருவி. அந்த ஃப்ரண்ட்ல வந்து டானா மாதிரி இப்படி இருக்கு தெரியுமா கத்தி? ஆமா ஆமா ஆமா. படம் வரைஞ்சா கூட காமிச்சிடும், டானா மாதிரி முடியும். ஆமா. அது முழுசா கொலைக்கருவி. ஏன்னா வளைச்சிக்கிட்டு இருக்க கத்தி இருக்கு, உள்ள போய் இழுத்து அந்த குடலை வெளியே எடுத்து. இல்ல டானா மாதிரி இருக்கும் தம்பி. இப்படி வந்து இந்த கத்தி இப்படி வளைஞ்சி கீழே ஹேண்டில் இருக்கும், ஹேண்டில் கீழே லாக் இருக்கும், கையை விட்டு வெளியாயிடாம. கத்தி புடிங்கிட்டு போயெல்லாம் எத்தனை பேர் வெட்டு செத்துருக்கான். வெட்டுப்பட்ட கத்தியை புடிங்கிட்டுலாம் வெட்டிருக்காங்க தம்பி. வெட்டின கத்தியை புடிங்கிட்டு வெட்டுறது, அதெல்லாம் லிவர்லாம் வெளியாகாம வச்சுட்டு இப்படி வெட்டுனாக்க வளைவான கத்திகளை போய் சிக்கிக்கும். அதுலயாச்சும் கழுத்துல சிக்கிக்கும். இங்க இதுல சிக்கனா எடுக்க முடியாது, வளைவு. ஆனா இந்த அந்த டானா மாதிரி இருக்கும் பாருங்க, அது வந்து வெட்டினாலாம் சிக்காது. அந்த இப்போ இவன் சுரிச்சத்தும் அவன் வச்சு அந்த பொருளை தான் போயிட்டு கவினை பண்ணியிருக்கான் போல. அதாவது மிக ஆழமான ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கு. மிளகாப்பொடியெல்லாம் பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தம்பி. அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு, ஏதோ நடக்காம இல்லை, நடந்ததுல ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள கான்ட்ரவர்சி. பட் இவனுக்குள்ள அவனை சாகடிக்குன்ற எண்ணம் இருந்தது மிளகாப்பொடி போனதுனால. இது இல்லைன்னா அது செகண்ட் ஆப்ஷன் ஏதோ இருந்திருக்கு. நிறைவா அவங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது, இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு சாதியம் சார்ந்த ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி பாக்குறீங்க? சாதி இருக்கு தானே இல்லையா? ஆமா, இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. அப்படியே இருக்குன்னு தானே, சாதி இருக்குல்ல, வலுவா இருக்கு. நேற்று கூட ஒரு சொல்லாமான கூட தெரியல, நேற்று கூட ஒரு சாதி தங்க தலைவரை வந்து பேட்டி எடுத்தாங்க. எங்க குடும்பத்தில் நடந்தா கூட நான் கொலை தான் பண்ணுவேன்னு அவர் சொன்னாரு. இப்படி சொல்ல முடியுது இந்த இடத்துல, இந்த நேரத்துல? உங்க மனசுக்குள்ள கூட அந்த கேரக்டர் இருக்கலாம், நான் அதை சொல்ல வரல. பட் வாயினால எப்படி வெளில சொல்றது? அதை தப்புதாங்க, கொலை வந்து எதுக்கு தீர்வாகாதுங்க இது அப்படின்றது தானே நான் எல்லாரோட ஸ்டாண்ட். ஏன்டா லவ் பண்றீங்க, லவ் பண்ணாதீங்கன்னா அவன் ஜாலியா லவ் பண்ணலான்னு சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதையும் சொல்றாங்க. நான் அந்த மாதிரி சொல்றதை கொஞ்சம் மாத்தி வேணா நான் சொல்லி காட்டுறேன். உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, கொலை பண்ணுவாங்க, ரைட், அது உங்க பெருமை. நான் அந்த பெருமைக்குள்ள வரல, ஓகே, அது உங்க பெருமை வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கு, தற்பெருமையா கூட இருந்துட்டு போட்டோம். அப்புறம் ஏன் நீங்க ஒரு பையனை சூஸ் பண்றீங்க? சூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஜாதி தெரியாதா? காலேஜ் போகணுன்னா ஜாதி தெரியும், ஸ்கூல் போகணுன்னா ஜாதி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீங்க லவ் பண்றீங்க? இதுக்கு வேணா வேற மாதிரி கம்பு சுத்திட்டு வருவாங்க, காதலே பண்ணக்கூடாதான்ட்டு. உங்க வீட்டுல கொலை பண்ணுவாங்க, உங்களே கொலை பண்ணுவாங்க. மாரி செல்வராஜோட படம் இதோட ஐக்கு ஒன்று நீ பார்த்த, பரியாரம் ஐக். எது வேணுமோ எப்போ வேணுமோ மாறலாம் தம்பி. ஆமா ஆமா, நீங்க மாறாத வரைக்கும் எதுவும் மாறாது. நீங்களா இருக்கிற வரையும் நான் நாயா தான் இருப்பேன். அது ரொம்ப அழகா இருந்தது எனக்கு. மாரி செல்வராஜ் படத்துல அந்த படம் நல்ல படம் தான். பாக்கி படத்தெல்லாம் கூட கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கும், இது ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கு போறாரு. யார் வீட்டுக்கு? இந்த ஜோங்கிற கேரக்டர் வீட்டுக்கு போறாரு. அப்போ அவங்க மற்ற பத்தங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு மோதி மேல மூத்திரம் மஞ்சு விட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து கிளப்புறாரு. அந்த மாரிமுத்து இறந்து போயிட்டாரு. அவர் தான் அவங்க அப்பா கேரக்டரு. தம்பி தம்பி என் தம்பி இப்படி உங்களை கொல்றதும் இல்லாம என் பொண்ணையும் கொண்டுருவாங்க தம்பி அப்படின்றாரு. புரியுது. இதுதான் கரெக்டான ஒரு ஜாதியை பத்தி. இதை விட தெளிவா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களை கொல்றது இல்லாம என் பொண்ணையும் கொண்டுருவாங்க. அப்ப என் பொண்ணையும் கொண்டுருவாங்கன்னா அந்த கொண்டுருவாங்கிற இடம் இருக்குல்ல, அந்த அந்த இடம் ஆலோசேஷனான இடம், அதுதான் ஜாதி நிரப்பி இருக்குன்னு சொல்றேன். உங்க பெத்த பொண்ணை நீங்க கொல்ல முடியாது தம்பி. ஆமா, அதுக்குன்னு கொல்றதுக்குன்னு ஒரு டீம் வந்து அதுல வர்றாங்கல்ல. கிழவர் வந்து கொல்லுவார் தெரியுமா, இல்ல தண்ணிக்குள்ள எல்லாம் இழுப்பாருல்ல. சினிமாவுக்காக கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் கொல்றதுக்குன்னு தனியா கிட்டத்தட்ட பரியரும் பெருமாளும் கவினும் ஒண்ணுதான். ரெண்டுலயும் ஒரே மாவட்டம், ஒரே விதமான கதைக்களம், எல்லாமே ரைட் தான். அப்ப இப்ப நான் சொல்ல புரிதல் இருக்கா? உங்களை கொல்ற ஒரு பெத்தவன் உன்னைய கொல்றது இல்லாம என் பொண்ணையும் கொண்டுருவாங்க தம்பின்னு அழுதுட்டு போவார். அந்த சீனை பாருங்க திருப்பி. ஒரு தகப்பனா, ஒரு தகப்பன். ஆமா ஆமா. அப்ப எவ்வளவு ஒரு சாதிய புரிதல் இருந்தா அந்த வார்த்தை. இமயத்துடைய பெத்தவன்ற நாவலை பார்த்தாலும் அது மாதிரிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். ஆமா. ஸோ சாதிங்கிறது பெண்களுக்கு நான் சொல்றேன், நான் ஆண்களுக்கெல்லாம் சொல்லலை. இருக்கட்டும், ஏன்னா செத்தவன் பூரா ஆணா இருக்கிறான். ஒரு பொண்ணு கூட சாகலை காதலுக்காக, எல்லாம் ஆண் தான் செத்து இருக்கான். நான் சொல்றது என்ன, உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அக்க பொறுக்கு ஒருத்தரை காதலிக்கிறீங்க, அட்டூழியம் பண்றீங்க? இப்ப செத்து போயிட்டானே, அவன் உயிர் வராது. யாருமே சூசைட் பண்ணிக்கல தம்பிங்க. சூசைட் பண்றது தப்பு சொல்றீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நாங்க என்னோட இதாயிடுச்சு, காதலே போயிடுச்சு, நான் உன் வீட்டுக்கு பொண்ணா இருக்கணுமா? நீ ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டி எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க, எப்படி உங்களால இருக்க முடியுதுன்னு கேக்குறேன். அப்புறம் எதுக்கு அந்த காதெல்லாம் விட்டு போங்க?
வேண்டாங்கிற பண்ணாதீங்க, வீணா ஏன் பண்ணுறீங்க? ம். வந்தோடனே இல்லைங்க நாங்கள் வேற ஜாதி, நீங்கள் வேற ஜாதி, டைரெக்டாக சொல்லுங்க. ஒன்று வாழ்ந்தா எதிர்ப்பை மீறி ஒன்றா வாழுங்க அப்படின்லாம் விட்டு போயிடுங்க. அதுவுமே தேவையில்லை தம்பி. ம். நாங்கள் வேற ஜாதி, நீங்கள் வேற ஜாதிங்க, செட் ஆகாது. ம். நீங்கள் வேலையை பாருங்க. ம். இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தீங்க ப்ரப்போசல் பண்ணீங்கன்னா ம். நான் எங்கள் அப்பாட்ட இல்ல சொல்லுவேன். இவங்க 2 பேரும் பிடிச்சதானே லவ் பண்றாங்க நம்ம அது. அதை தான் நான் சொல்கிறேன். ஆ. பிடிச்ச லவ் பண்ணி நீ உங்கள் லாஸ் ஒரு பக்கம் தானே இருக்கு. ம். கோகுல்ராஜ் தான் செத்தா, சங்கர் தான் செத்தா, அப்படி யுவராஜ் இவரா தர்மபுரியில் தருமபுரம் இளவரசன் தான் செத்தா, அப்படி ஓகே. இங்கே கவின் தானே செத்துருக்கு. அப்படி இது எல்லா சாதிலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து அருந்ததியரை கொலை பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா ஒரு மேட்ரு? பார்த்துருக்கேன். அப்போ ஒரு ஒரு இப்படி பாங்க, படிநிலை அமைப்பு இப்படி இப்படி வச்சுக்கோங்க, ஒரு மாடி படிக்கட்டு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்கள யாரும் கேட்கறது இல்லை, அவங்கள யாருமே கேட்கறது இல்லை, கேட்குற இடத்துலையும் நம்ம இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு படியில் ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல அது படி நிப்பான்னு. ஆனால் அது மேலே படியில் உட்காந்துருக்கவங்க கீழ்ப்படியில் உள்ளவனு கொட்டுறான் தலையில் மட்டுன்னு, அந்த படியிலேருந்து அடுத்த ஆளை மட்டுன்னு கொட்டுறாங்க. இப்படியா கீழே போகிறாங்க. ஒரு இப்போ ஜெய்பீம்னு ஒரு படம் பார்த்தோம்ல, அதில் இருளர் இனத்தை காமிக்கிறாங்களே, இருளர் ஷெட்யூல் காஸ்ட்ல உள்ளவங்க கல்யாணம் பண்ணுறது இல்லைல்ல, பண்ணுறது இல்லை தான். அருந்ததியர் இவங்க கல்யாணம் பண்ணுறது இல்லைல்ல. அருந்ததியர் விட்டு சாப்பாடை சாப்பிடலன்னு தான் ஜெயலலிதா அம்மா ஜெயபாலை கொண்டாந்து தனபாலை வந்து சபாநாயகரை உட்கார வச்சா உணவுத்துறை நீ போட்ட சோறு தான் எல்லாரும் நான் வரையும் சாப்பிட்றேன்டா. ஓ அந்த அந்த எவ்வளோ அந்த அம்மாவுக்கு அந்த அழுத்தமான புரிதல் இருக்கு. சமூக நீதி பார்வை, மறுத்த இல்லை. அவங்க அரசியலில் நமக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன் பேசுவோம், ஆனால் நிஜம் இதுதான். அப்போ அவர் தனபால் விட்டு ஃபங்க்ஷனில் யாருமே சாப்பிடல. என்ன தனபால் நீங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க? இல்லைம்மா போன வாட்டியா யாரும் சாப்பிட மாட்டாங்கம்மா. அப்படியா? அதான் மாமன்னன்ல அந்த கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. வடிவேலு வந்து உட்கார்ந்த பிறகுதான் எம்எல்ஏக்கள் உட்காருவாங்க, அமைச்சர்கள் உட்காருவாங்க, முதலமைச்சரே உட்காருவார். அதை ஜெயலலிதா செஞ்சாங்கப்பா. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஆமா, கண்டிப்பா அதை பாராட்டுறோம். அதே மீன் டைம் இந்த சுயசாதி பெருமை பேசுற அந்த இன்டர்னல் லிங்க் இருக்குல்ல, அது எந்த ஜாதிலையும் இல்லை. நானே ஒருத்தருக்கு அடிமை, ஓகேயா? நான் ஒத்துக்க, நான் அடிமை. பொருளாதாரத்துல சாதியால் நானே அடிமைங்கிறேன்னு, நானே வர்ணாசிரமப்படி நானே சூத்துறேன், நானே உள்ளங்காலில் பிறந்தவன். அது இன்னும் பச்சையா சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். நான் இன்னொருத்தர் அடிமைன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய கேவலம். நானே அசிங்கம், நான் என் பிறப்பே அசிங்கமா சொல்றேன், நான் இன்னொருத்தர் அசிங்கம்னு சொல்றேன். அப்ப சாதியை பத்தியான புரிதல் இங்க யார்கிட்ட இல்லை தானே. எங்க சண்டை போடணுமோ நீ அங்க போடல, எங்க போடணுமோ அங்க நீ சண்டை போடல. இதே வந்து நான் ஒன்று சொல்றேன் கேட்டேங்க, ஒரு ஐரோட்டு பொண்ணை மாற்று சாதிகாரன் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஐரோட்டில் கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. அது அவங்க வேலை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். தேவையில்லாத நமக்கு தலைவலி. இதில் ஏதோ ஒன்று போச்சு, நாசனா போச்சு, போயிட்டே இருப்பாங்க. இன்னோட உன தலைமுடிங்கிறப்போ அது என்னது, இந்த ஜலத்தை எடுத்து வந்து இந்த பாக்கியராஜ் அருமையா எடுத்துட்டு பாருங்க. ஐ திங்க் இது நம்ம ஆளு நினைக்கிறேன், சோபனா பாக்கியராஜ்லாம் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு நாவிதரா இருப்பாரு, கல்யாணம் பண்ணுவார். அது ஒரு சூழ்நிலையா நடந்துடும் கல்யாணம். தெரிஞ்சவொடனே அவர் தலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த தவசம் கொண்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடுவார் அவர், அந்த ஐயர். ஏன்னா அவங்களுக்கு இது வேலை இல்லைன்னு தெரியும். நம்ம எதில் முன்னேறணும், எங்கே போகணும், நம்ம யார்கிட்ட போகணும், நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்க எவ்வளோ பெரிய கனவுகளோட நம்மள்ட்ட ஒப்படைச்சிருப்பாங்க சொல்லுங்க. நீ ஒரு நாளில் எல்லாம் நம்ம இந்த 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 செட்டப் எல்லாம் கிடைக்கலையே. எவ்வளோ பேரோட உழைப்பு, எத்தனாயிரம் பேரோட உழைப்பு. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்காம நம்ம முன்னோர்கள் செத்து போயிருக்காங்க தம்பி. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கல, அது கூட எடுக்கல. ஒரு ஊருக்கு போய் போட்டோ எடுக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, கேமரா எங்க இருக்குன்னே தெரியல. சரியா? இன்னைக்கு எல்லாமே நம்ம கையில கிடைக்குதுன்னா இது எல்லாரோட தியாகம் தான். இதுல சாதி மதம் பார்த்தா தம்பி தியாகம் பண்ணாங்க கிடையாது. இஸ்லாமியர்கள் இது இல்லையா, சுதந்திர போராட்ட தியாகம் இல்லையா, காகிதம் உள்ளது இல்லையா, அப்துல் கலாம் இல்லையா, உலகமே கொண்டாடின அப்துல் கலாம் இல்லையா, அம்பேத்கர்னா எல்லாருக்கும் உரிமை. அம்பேத்கர் இருக்காரு, எல்லா சாதி சொல்றது. இப்ப தீரன் சின்னமலை அவர் பேர்ல கட்சியே ஆரம்பிச்சுட்டாங்க, அவரையும் போட்டு உள்ள வச்சுட்டானுங்க. அழகு முத்துக்கோணன் அவரு ஒரு பக்கம் பேனர், மருதுபாண்டியர்கள் அவங்க ஒரு பக்கம் பேனர், காமராஜர் ஒரு பேனர், காமராஜர் ஒரு பேனர், எல்லா சாதியிலையும் சொல்றேன். வஉசி ஒரு பேனர், சொந்த கப்பலை வித்து காசை வித்து கப்பலை வாங்கி 40 ஆண்டுகளும் சிறையில் இருந்தவர் வஉசி. இது மாறணுங்கிறது எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சுதந்திரம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி அண்ணல் அம்பேத்கர் கூண்டுக்குள்ள இருக்காரு தம்பி. பசுமன் முத்துராமலிங்க சிலை கூண்டுக்குள்ள இருக்கு. காமராஜர் அவர் முதல்வராக இருந்தவர், அவர் சிலை கூண்டுக்குள்ள இருக்கு. இவங்கெல்லாம் சாதி பார்த்து சமூக நீதி பார்த்தவங்கள எவ்வளோ வாஸ்டான சிந்தனை உடையவர்கள். ஆனா இவங்கள ஒரு லீடர்ஷிப் ஆக்கிட்டு எல்லாரும் சேர்த்து கொண்டாடணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து இவர்களெல்லாம் சாதிய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், இவங்களை கொண்டாட அனைவரும் வாருங்கள். நன்றி.